டெய்லி ரொட்டீனில் நம்ம மெயினாக காலையில் எழுந்திரிச்சோன்னே பண்ணுறது என்னென்னா டீ போடுறது, காஃபி போடுறதுலாம். அதில் டீ லவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு தான் நான் ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்லி தரப்போகிறேன். டீ போடும்போது நீங்கள் அதில் ஏலக்காய் போடுவீங்கன்னா கண்டிப்பாக அந்த டிப்ஸை நீங்கள் இனிமேல் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ஒரு கிளாஸ் டீக்கு 3 ஏலக்காய் 4 ஏலக்கான்னு போட்டு குடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கும். அதில் நானும் ஒரு முக்கியமான ஆள். நான் ஏலக்காய் இல்லாமல் டீயே குடிக்க மாட்டேன். அதனால் உங்களுக்கு நான் ஒரு சூப்பர் டிப்ஸ் தான் சொல்லி தரப்போகிறேன். டெய்லி 3 ஏலக்காய் போட்டால் 1/4 கிலோ ஏலக்காய் எத்தனை நாளுங்க வரும்? அது எவ்வளோ காஸ்ட்லி? நம்ம அப்போது அதை தங்கமணி மாதிரி ரொம்ப பார்த்து செலவழிக்க வேண்டாமா? அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஏலக்காயில் ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்னென்னு பார்த்துடலாமா? உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்லீப்பே இல்லையா? ஒரு கிளாஸ் பால் நல்லா காய்ச்சிக்கிட்டு ஒரு 2லேருந்து 3 ஏலக்காவை நல்லா தட்டி போட்டுருங்க. இல்லைனா நம்ம இந்த மாதிரி பொடி பண்ண ஏலக்காவை வந்து ஒரு சிட்டிகை அதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பாலை நைட் டைமில் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஸ்லீப் கிடைக்கும். கண்டிப்பாக தூக்கமின்மை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பெட்டர் ஸ்லீப் கிடச்சதா இல்லையான்ட்டு. சரி, ஓகே, நம்ம டிப்ஸ்குள்ளே போயிடலாமா? ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் காஞ்ச மிக்ஸி ஜாரை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஏலக்காவை நம்ம தட்டிட்டு நல்லா மையாக அரைச்சிடலாம். இந்த மாதிரி மையாக தான் அரையும். இதுக்கு மேலே மையாக அரைக்கணுனாலும் நீங்கள் அரைச்சிக்கோங்க. பட் இதுவே போதுமான அளவாக இருக்கும். இப்போது நம்ம வந்து அதே டீக்கு ஒரே ஒரு சிட்டிகை தான் நம்ம ஏலக்காய் துகள்கள் வந்து போடுறோம். இப்போ நம்ம 2 ஏலக்காவை வந்து காப்பாற்றியிருக்கோம். ஒரு ஏலக்காவோட தூள் தான் கண்டிப்பாக நம்ம இதில் சேர்த்துருப்போம். ஆனால் அதே ஸ்மெல், ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லை. கண்டிப்பாக அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏலக்காவை அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொட்டீனை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. கண்டிப்பாக என்னோடய வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா ஈஸி ரெசிபீஸ் பை நர்கிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.